हाय कुटीस இது हिंदी अप्रोच இன்னைக்கு போதினியில் இன்னைக்கு 15 लेसन मुझको तुमको चाहिए सी इर इफ सिर्फ இப்போ मुझकोना எனக்கு तुमकोना உனக்கு चाहिएனா வேண்டும் सी इर्फ ராவோட ஹாஃப் லெட்டர்ஸ் இர்ஃப் தான் சிர்ஃப்னா ஒன்லி இப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணுவோம் இந்த லெசனில் பார்க்கலாம் यह हमारा घर है दिस इज आवर हाउस इसमें 6 कमरे है इधर 6 रूम्स आर इन दिस यह बड़ा कमरा है दिस इज बिग रूम यह पिताजी का कमरा है இது கா கேனா உடைய ஆஃப் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இது அப்பாவுடைய ரூம் திஸ் இஸ் ஃபாதர்ஸ் ரூம் पिताजी इसमें पढ़ते लिखते हैं पिताजी इसमें ना इन दिस इधर தான் படிப்பாங்க எழுதுவாங்க ரீட் பிதாஜி ஹைங் ஏன் போடுறோம் அப்படின்னா ஒரு பிதாஜி ரெஸ்பெக்டட் பர்சன் அதனால் ஹைங் போகிறோம் पिताजी इज रीड एंड राइट इन दिस मेरे भाई के लिए एक अलग कमरा है என்னுடைய பாயினா பிரதர் கேலியனா ஃபார் ஏக் அலக்னா செப்பரேட் கம்ரானா ரூம் என் பிரதருக்காக ஒரு செப்பரேட் ரூம் இருக்குது ஏ செப்பரேட் ரூம் இஸ் ஃபார் மை பிரதர் இந்த இடத்துல ஈஸ்வராது இது ப்ரெசன்ட் யூஸ்னால वह छोटा कमरा मेरा है தட் छोटाனா ஸ்மால் ரூம் மேரானா என்னுடையது இந்த சின்ன ரூம் என்னுடையது नेक्स्ट मेरा छोटा भाई भी उसमें पढ़ता लिखता है என்னுடைய छोटा भाई ब्रदரும் கூட ஆல்சோ उसमें in that அதில் படிப்பாங்க எழுதுவாங்க my small brother also read and write in that room हमारा घर के पीछे एक सुंदर बागीचा है எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் கே பீச்சேனா பேக் சைடு ஏக் சுந்தர் அழகான கார்டன் இருக்கிறது ஏ பியூட்டிஃபுல் கார்டன் இஸ் பேக் சைடு ஆஃப் அவர் ஹவுஸ் உஸ்மே கை பேடு ஹைங் இதில் மெனி ட்ரீஸ் ஆர் இன் திஸ் கைனா மெனி உஸ்மேனா அதில் குச் ஆம் கே பேடு ஹைங் கொஞ்சம் மேங்கோ ட்ரீஸ் கொஞ்சம் कुछ अमरुद के पेड़ है அப்படின்னா என்ன கொஞ்சம் கோவா ட்ரீ இருக்குது சம் ஆர் கோவா ட்ரீஸ் அண்ட் சம் ஆர் மேங்கோ ட்ரீஸ் एक कटहल का पेड़ भी है ஏ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஆல்சோ இங்கே இருக்குது அதுவும் கூட இருக்குது बगीचा में फूल के पौधे भी है बगीचाला गार्डनिல் फूल के पौधे फ्लावर प्लांट ஆல்சோ ஆர் இன் திஸ் கார்டன் ஓகேவா ஒவ்வொன்றுக்கு நேராக எழுதி பௌத்தேனா பிளான்ட் கட்கல்னா ஜாக் ஃப்ரூட் அம்ருத்னா கோவா ஒவ்வொன்றும் எழுதும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நியூ போர்டில் எடுத்து கொஞ்சம் மார்ஜினில் எழுதுகிற நோட்டோட மார்ஜினில் எக்ஸ்ட்ரா எழுதி பாருங்கள் அப்போ தான் நல்லா தெரியும் குச் ஃபுல் லால் ஹை சம் ஃப்ளவர் ஆர் ரெட் இப்போ கலர்ஸ் பேரும் தெரிஞ்சுக்கலாம் कुछ पीले हैं some are yellow और कुछ सफ़ेद हैं some also white हम फल खाते हैं we eat நாங்கள் எல்லாரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு அதான் ஹம் வந்துருக்கனால தே வந்து ஹைங்கில் முடிஞ்சிருக்குது और कुछ फल मित्रों को भी देते हैं सम फ्रूट என் ஃப்ரெண்டுக்கு கூட ஆல்சோ கிவ் தேனா கிவ்னு சொல்லியிருக்கோம் ஆல்சோ கிவ் சம் ஃப்ரூட் மை அந்த ஃப்ரெண்டு டு கிவ் மை ஃப்ரெண்ட் முझे कटहल बहुत पसंद है எனக்கு ஜாக் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் ஐ வாண்ட் வெரி மச் ஜாக் ஃப்ரூட் पिताजी को आम बहुत पसंद है पिताजी को मैंगो ரொம்ப பிடிக்கும் पिताजी also very like mango पिताजी आप आम लीजिए
நீங்கள் ப்ளீஸ் டேக் த மேங்கோ. आप थोड़ा दूध भी लीजिए. நீங்கள் கொஞ்சம் பாலும் எடுத்துக்குங்க. ஓகே, ப்ளீஸ் டேக் ஆல்சோ சம் மில்க். ஃபியூ மில்க் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் தோடாங்கிறது இந்த தூத் வந்து கவுண்டிங் இல்லாத தோடா வரும். கவுண்ட் பண்ணுறதெல்லாம் அந்த குச்சிங்க வரும். நகி ஆஜ் முஜே ஃபல் நகி சாகே. அதுக்கு வேண்டாம். டுடே முஜே எனக்கு ஃப்ரூட்ஸ் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரூட்ஸ் டுடே. मुझे सिर इफ दूध चाहिए. ओनली आई लाइक मिल्क. क्या आप सिर्फ दूध लूँगा? यस आई. என்ன கேட்குறாங்க, क्या आप सिर्फ दूध लेंगे அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு நாங்கள் இது கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வந்துச்சா, அப்போ வில் யூ டேக் ஒன்லி மில்க். நீங்கள் ஒன்லி மில்க் மட்டும் எடுத்துக்கிறீங்களா? எஸ் मैं आज सिर्फ दूध लूँगा. यस आई विल टेक ओनली मिल्क टुडे. पिताजी मुझको एक नई किताब चाहिए. पिताजी அப்பா எனக்கு ஒரு நியூ புக் வேண்டும். ஐ வாண்ட் எ நியூ புக். இப்போ இந்த சாகியோட யூசஸ் எல்லாம் பின்னால் கிராமரில் பருவீங்க. அப்போ கோ விகுதி வரும். அப்போ கிராமர் படிக்கும்போது இங்கே தெரிஞ்சுக்குங்க. மைம் கோ வராது, இங்கே முஜுக்கோ தான் வரும். அச்சா தும்கோ ஏக் அச்சி கிதாப் தேத்தா ஹூ. ஓகே ஐ கிவ். இது அது ப்ரெசன்ட் டென்ஸு. இது தூங்கா வரும் இல்லைன்னா ஃப்யூச்சர் டென்ஸு. இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கிவ் குட் புக் யூ. ஆப் கோவிந்த் கோபி நயி கிதாப் தீஜியே. நீங்கள் கோவிந்துக்கும் கூட நியூ புக்கு கொடுங்கள். ப்ளீஸ் give book a new book also Govind. अच्छा तुमको 2 किताब देता हूँ. ओके I give 2 books. நான் 2 புக்கு கொடுக்கிறேன். एक किताब तुम लो. ஒரு புக்கை நீ எடுத்துக்கோ. एक गोविंद को दो. ஒரு புக்கை கோவிந்துக்கு தோனா கிவ், லோனா டேக். படிக்க இதெல்லாம் மறுபடியும் சொல்லி பார்த்தா தெரியும். You take one book to give Govind. இங்கே தோனா டூ அல்ல கிவ். பிதாஜி हमें कलम में भी चाहिए. பிதாஜி எங்களுக்கு பேனாங் கூட வேண்டாம். ஆல்சோ வாண்ட் பென். கலம் கல் தூங்கா. பேனா வந்து நாளைக்கு கொடுக்குறேன். இப்போ தூங்கா இது தேத்தாகை வரும். தோனா கொடு, தேத்தாகைனா குடிக்கிறேன். தூங்கானா ஃப்யூச்சர் டென்ஸ். வில் கிவ் டுமாரோ எ பேனா பென். ஓகே ஐ வில் கிவ் டுமாரோ பென். ஆஜ் டுடே சிர்ஃப் ஒன்லி கிதாப் புக். दूंगा will give. Today I will give only book. मोहन तुमको कौन हिंदी सिखाते हैं? मोहन तुमको उनके कौन ना हु हिंदी ना हिंदी सिखाता ना teach. सीखना learn. இங்கே துணைக்கால் வந்திருக்கனால சிக்கா. who teach ஹிந்தி ஃபார் யூ. உனக்கு யார் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க? मुझे मास्टर राजन हिंदी सिखाते हैं. எனக்கு மாஸ்டர் ராஜன் தான் ஹிந்தி டீச் பண்ணுகிறா. மாஸ்டர் ராஜன் டீச் ஹிந்தி ஃபார் மீ. எனக்கு हिंदी सीखने के लिए तुम कहाँ जाते हो? हिंदी லேர்ன் பண்ணுவதற்காக ஃபார் யூ. கஹாங் வேர். ஜாத்தேனா போகிறா. தும் வந்திருக்கால ஹோ வந்திருக்கா. அப்போ வேர் வில் யூ கோ for learn हिंदी. मैं रोज शाम को मास्टर के घर जाता हूँ. I रोजा डेली, शाम को ना ईवनिंग, मास्टर ना मास्टर, घर ना हाउस, जाता हूँ ना போகிறேன், டெய்லி போகிறேன். I go to master house daily रोज डेली इवनिंग. वहाँ मैं सिर्फ हिंदी सिखाता हूँ. there மைம்னாய் சிர்ஃப்னா ஒன்லி, ஹிந்தினா ஹிந்தி தான், சிக்தா ஹூம்னா லேர்ன். மைம் வந்தனால ஹூம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஐ லேர்ன் ஒன்லி ஹிந்தி தேர்.
இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் நேராக மீனிங் சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இதோட மீனிங்ஸ் எல்லாம் கம்ரா, ரூம், அலக், செப்பரேட். நீங்கள் இப்போல்லாம் நிறைய பேர் குழந்தைங்க தான் படிக்கிறீங்க பிராத்மிக, ஆனால் எதுக்குமே ஸ்பெல்லிங் தெரியாது. இப்போ இந்த ஹிந்தி படிக்கிறனால தமிழுக்கும் தெரியும், ஹிந்திக்கும் தெரியும், இங்கிலீஷுக்கும் தெரியும் சொல்லி ஒவ்வொரு லெசன்லேயும் சொல்கிறேன். ஏன்னா இந்த வேல்யூ வந்து நான் பார்த்துட்டே இருக்க குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இங்கிலீஷ்லாம் மீனிங் ஸ்பெல்லிங்கே தெரிய மாட்டேங்குது, செப்பரேட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரிய மாட்டேங்குது. குச், few, कटहल, जैकफ्रूट, फूल, फ्लावर, पौधा, प्लांट, लाल, रेड, पीला, येलो, सफ़ेद, वाइट. இந்த ஃபாவுக்கு இஃப்க்கு புள்ளி வைங்க. மித்ர, த்ர, இது இன்னக்கும் த்ராக்கு வித்தியாசம் தெரியாது, படிக்க தான் தெரியும். மித்ர, ஃப்ரெண்டு, தே, கிவ், பசந்த், லைக், बहुत, मच, दोडा, सम, चाहिए, want, सिर्फ, only, अच्छा, good, नया, new, सिखाना, to teach, सीखना, to learn. அடுத்த போது சொன்னால இங்கே ஆக்கிமித்ரா வரும், இங்கே ஆக்கிமித்ரா வராது. அதனால் அதுக்கு தெரிஞ்ச ரெண்டே ஒரே மீனிங் தான் சொல்லுவாங்க குழந்தைங்க. இதை பார்த்துக்குங்க. அபியாஸ். इस घर में कितने कमरे हैं? இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கிறது? நமக்கு சகன் வந்திருக்கு, நீங்கள் एक दो तीन வச்சு சொல்லி பாருங்க. 4 कमरे हैं. आपके घर में पीछे क्या है? உங்கள் வீட்டுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இவங்க சொல்லியிருக்காங்க हमारे घर के पीछे एक सुंदर बगीचा है என்றால் நாம் என்ன சொல்லலாம்? मंदिर है, मैदान है. எது வேணால் சொல்லி பாருங்கள் ஸ்போக்கனுக்கு. मोहन तुमको कौन हिंदी सिखाते हैं? மோகன் உனக்கு யார் ஹிந்தி டீச் பண்ணி கொடுக்குறாங்க? மோகன் எனக்கு முझे மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹேங்கே. எனக்கு தும்கோங்கிறது என்ன இருக்கும்? முझे உனக்கு. ஆனால் உனக்கு யார் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஆன்சர் வரணும். ஆனால் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் தும்கோ அப்படின்னு எழுதுவீங்க. கொஸ்டினை புரிஞ்சு எழுதுங்க. தும்கோனா அங்கே தும்கோ, உனக்கு யாருன்னா ஆன்சர் வருவாங்க எனக்குன்னு வரும்போது முझे. மாஸ்டர் ராஜன் ஹிந்தி டீச் பண்ணுறாங்க, சிக்காத்தே ஹை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லெசனு. தேங்க்யூ.